ஹாய் வியூவர்ஸ். வணக்கம் சாமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் வதந்தி 2 த மிஸ்ட்ரி ஆஃப் மணி வெப் சீரிஸினுடைய ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செருப்பால் அடித்த மாதிரி பண்ணியிருக்கார் இந்த சீரிஸினுடைய டைரக்டர் ஆண்ட்ரி லூயிஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன்னா இதுக்கு முதல் நான் வழங்கிய ரிவ்யூஸ்கள் நீங்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா மலையாள சினிமாவை அப்படி தூக்கி வச்சு காய்ச்சிருப்பேன். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்து தரமான ட்விஸ்டோட படங்களை வந்து பண்றாங்க. இந்த தமிழ் சினிமால இந்த ஜானர்ல வாரதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படியான படங்களை ஏன் எடுக்க மாட்டாங்களா, அப்படியான டிரெக்டர்ஸ் இல்லையா என்று கேட்டதுக்கு வந்து 2வது முறையாகவும் ஆண்ட்ரி லூயிஸ் வந்து தானே நாங்களும் இப்படி தரமான கிரைம் த்ரில்லர் சீரீஸ்களை வந்து எடுப்போம், எங்களாலே முடியும் என்ற மாதிரி சொல்லியிருக்கார். இவருடைய முதலாவது பாகம் இருக்கும் வதந்தி, அதுல வந்து ஒரு கேர்ளை மையப்படுத்தி பண்ணியிருப்பார். அந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் சூர்யா வந்து லீட் ரோல் பண்ணி நடிச்சிருக்கார். இதுல வந்து சசிகுமார் வந்து லீட் ரோல் பண்ணி நடிச்சிருக்கார். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வெப் சீரீஸ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சசிகுமார் வந்து நடிச்சிருக்கார். அதுவும் சசிகுமார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமா தான் போலீஸாகவும் வந்து நடிச்சிருக்கார். அது சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்துல நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் பற்றி டீட்டெயிலா வந்து பார்த்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் இந்த வதந்தி 2 வெப் சீரிஸை பற்றி சொல்லணுமாண்டா, தமிழ் சினிமாவில் வந்த தரமான வெப் சீரிஸ்கள் என்று எடுத்தா அதுல நிச்சயமாக டாப் 5ல வந்து இந்த வதந்தி வெப் சீரிஸ் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். விலங்கு, சுழல், அதுகளை இந்த வரிசையில இந்த வதந்தி என்ற வெப் சீரிஸ் 100 வீதம் இருக்கும். அதை வந்து அதுக்கு ஒரு சீக்குவல் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதில் தொடர்ச்சி இல்லை, இது ஒரு புதுக்கதையாக வந்து வருது. அது ரொம்ப சூப்பராகவே வந்து ஃபர்ஸ்ட் பாகத்தை போலவே இந்த பாகத்தையும் ரொம்ப ஸ்கிரிப்டா வந்து பண்ணியிருக்கார் ஆண்ட்ரி லூயிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரிஸினுடைய ஸ்டோரியை வந்து பார்த்தோம்னா, ஒரு பொட்டல் காடு, யாருமே அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னமே வந்து புதைக்கப்பட்ட ஒரு மனித எலும்புக்கூடு வந்து கண்டுபிடிக்கப்படுது. அது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லா காட்டுல வந்து பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல வந்து இருக்கிறார் நம்ம ஹீரோ சசிகுமார். அவர்கிட்ட இந்த சிக்கலான கேஸ் வந்து மாட்டுப்படுது. ஸோ இந்த கேஸை வந்து எப்படி வந்து அவர் சால்வ் பண்ணார் என்றதுதான் ஒவ்வொரு எபிசோட்கள்லயும் வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைத்து ரொம்ப எங்கேஜிங்கா வந்து இந்த வதந்தி வெப் சீரிஸை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்ட்ரி லூயிஸ். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல இருக்கிற பிளஸ்ல வந்து பார்த்துருவோம். இந்த சீரீஸ்ல நடிச்ச கதாபாத்திரங்களுடைய தேர்வு கச்சிதமாக வந்து இருந்துச்சு. குறிப்பாக சசிகுமார் வந்து மூசா ராசா என்ற ஒரு கேரக்டர், ஒரு முஸ்லீம் போலீஸாக வந்து நடிச்சிருக்கார். அவர் சூப்பராக வந்து கன்வே பண்ணி நடிச்சிருக்கார். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல முதன்மை ஒரு முக்கிய பாத்திரமாக சொல்லப்படுகிறது, பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா த மிஸ்ட்ரி ஆஃப் மணி என்ற மாதிரி சொல்லப்படுற அந்த மணி என்ற கேரக்டர்ல அஸ்வத் என்பவர் வந்து நடிச்சிருக்கார். அவரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த கேரக்டர்ல ஒரு மதுரை கிராமத்து பையனா, ஜல்லிக்கட்டு வீரனா சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணி நடிச்சிருக்கார். அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி, விவேக் பிரசன்னா, சேத்தன் உள்ளிட்ட எக்ஸ்பீரியன்ஸான எமக்கு பழக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனேகா நடிச்சிருக்காங்க, அபர்ணா பாலமுரளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. மற்றது அந்த மணிக்கு ஜோடியாக ஒரு ஹீரோயின் பண்ணிருக்காங்க, அவங்களும் ரொம்ப சூப்பராகவே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த சீரீஸுக்கான கேஸ்டிங் வந்து ரொம்ப ஷார்ப்பா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 எபிசோட்களை கொண்டது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோட்டும் 40 நிமிடங்கள் வரை வரும். கிட்டத்தட்ட ஓவரால் பார்த்தோம்னா 5 மணித்தியாலம் 30 நிமிடங்கள்ல இந்த சீரீஸை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சீரீஸ். இதுல ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்து எங்கேஜிங்காக வைக்கிறது மட்டுமல்லாது ஒவ்வொரு எபிசோட்டின் முடிவிலையும் வந்து ஒரு புதிய திருப்பு முனையை வந்து ட்விஸ்டை வந்து கொடுத்து அடுத்த எபிசோட்டை பரபரப்பாக வந்து ஆரம்பிக்கிறார். அதுல வந்து ஆண்ட்ரி லூயிஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து மெனக்கட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு எபிசோட்கள்லையும் ஒவ்வொரு ட்விஸ்டுகளாக வந்து வந்து கொண்டிருக்குது. யார் அந்த கொலகாரன் என்று வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் அதை வந்து மாத்தி மாத்தி கொண்டு போயிருந்தார்கள். அது வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிச்சயமாக வந்து கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட் என்று தான் சொல்லுவேன். வதந்தி சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஜானரை வந்து டிஃப்ரெண்டா வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா ஒவ்வொரு சீனையும் வந்து விவரிச்சு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கண்டா, இப்போது திரையில் கருப்புசாமி சிலை காட்டப்படுகின்றது, அங்கே ஒருவர் நடந்து வருகிறார் என்ற மாதிரி ஒரு இந்த இதுல வந்து சொல்ற மாதிரி இருப்பாங்க. அது போன சீரீஸ்ல கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அது கொஞ்சம் எங்களுக்கு எரிச்சல் ஏற்படுற மாதிரி, அதை பார்க்கறதுக்கு வந்து டிஸ்டர்பிங்கா இருந்து அதை இதுல வந்து செய்யல. அதனால இந்த சீரீஸ் இன்னும் எங்கேஜிங்காக இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்
சைமன் கே கிங்ஸ் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தார். நான் ஒவ்வொரு வெப் சீரிஸும் பார்க்கல, அதுக்கு ஒரு டைட்டில் சாங் மாதிரி வந்து போடுவாங்க. அது போடைக்க நான் முதலாவது எபிசோட்டை தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல அதை வந்து ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பேன். பட் இந்த சீரிஸின் அந்த டைட்டில் சாங் நான் 8 வந்து அவ்வளவு டீப்பா இருந்து பார்த்தேன்னா, ஏண்டா அதுக்கு கொடுத்திருக்க பிஜிஎம் உண்மையிலே சூப்பர். பார்ட் 1ல யூஸ் பண்ண அதே பிஜிஎம் தான் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. படத்துல ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வர பாடல்களா இருக்கட்டும் அனைத்துமே படத்துக்கு வந்து பக்க பலமாக வந்து அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த படத்துல வந்து அனைத்து பாடல்களுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சைமன் கே கிங்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கார். இவரும் அதே மாதிரி டிரெக்டர் ஆண்ட்ரூ லூயிஸும் வந்து இதற்கு முந்தைய படங்களாக இருக்கட்டும் எனக்குமே இதுவரும் சேர்ந்துதான் வந்து படம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு இவங்க அந்த கூட்டணி சக்சஸ் ஆகி வந்து அமைந்திருக்குது. இதற்கு முதல் ஆண்ட்ரூ லூயிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொலைகாரன் என்ற ஒரு திரைப்படத்தை வந்து விஜய் ஆண்டனி அர்ஜுனை வைத்து பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு இப்ப வதந்தி எஸ்.ஏ. சூர்யாவை வைத்து பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு இப்ப வந்து சசிகுமாரை வைத்து இப்படி ஒரு தரமான ஒரு சீரிஸை வந்து பண்ணியிருக்கார். நிச்சயமாக ஒரு மஸ்ட் டு வாட்ச் வெப் சீரிஸ். இந்த வீக்கெண்டை வந்து கொண்டாடுவதற்கு ரொம்பவே ஒரு சூப்பரான சீரிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா குறைபாடுகள் இல்லைன்னு சொன்னா சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பாக இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து அதாவது மூசா ராசா அதாவது சசிகுமார் வந்து பாத்தீங்கன்னா கொலைகாரனை தேடி துப்பறிஞ்சு செய்கிற போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசாக வந்து எல்லாமே ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு கொண்டு போற மாதிரி இருக்குது. போலீஸ் அழுத்தங்கள் வந்து குறையிருக்கு. இப்போ போலீஸ் எல்லாத்துக்குமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது. அது வந்து ஒரு மாதிரி அன்லாஜிக்கலா வந்து இருந்துச்சு. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். எல்லாம் ஈஸியா நடக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அவருக்கு இல்லாதன்றது வந்து ஒரு இதா இருந்துச்சு. போன பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா வதந்தி வெப் சீரிஸ்ல ஃபேமிலி ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். இதுலயும் வந்து அபர்ணா பாலமுரளி வந்து பாத்தீங்கன்னா சசிகுமாரனுடைய வைஃபா வந்து பிரெக்னன்ட் வைஃபா வராங்க. பட் அவங்க பாரத இந்த தாக்கம் இந்த சீரிஸ்ல இல்லவே இல்லை. அவங்கள இந்த சீரிஸ்ல இருந்து தூக்கி வச்சுட்டு பார்த்தா கூட இந்த சீரிஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதுல அது கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. சில வீக்னஸ்கள் இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் நான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த வீக்கெண்ட் கொண்டாடக்கூடிய ஒரு வெப் சீரிஸ்.